Hello students, welcome to GCC's online botany class. இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு photograph of a person. இந்த பர்சன் யாருன்னா ஹியூகோ டிவிரிஸ். இந்த ஹியூகோ டிவிரிஸ் சம்மந்தப்பட்ட டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹியூகோ டிவிரிஸ் டேர்ம் மியூட்டேஷனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த இயர் 1901. ஸோ ஹியூகோ டிவிரிஸோட ஸ்டடி பிளான்ட் ஈனோதீரா லமார்க்கியானா, இந்த பிளான்ட்டை வந்து ஈவினிங் பிரிம்ரோஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பிளான்ட் ஸ்டடி அவர் இந்த பிளான்ட்டில் நிறைய மியூட்டேஷன்ஸ் கண்டுபிடிச்சாரு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஹி ப்ரப்போஸ்ட் மியூட்டேஷன் தியரி. ஸோ இந்த மியூட்டேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது சடன் சேஞ்ச் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம், அதுதான் மியூட்டேஷன். ஸோ இந்த மியூட்டேஷனை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். பாயிண்ட் மியூட்டேஷன், chromosomal mutation. So mutation that occurs within the gene is called point mutation. Mutation are changes that occurs in the number of chromosome and in the structure of the chromosome is called chromosomal mutation. So நம்ம gene mutation or point mutation பற்றி first discuss பண்ணலாம். So gene mutation, what is gene? Gene is a sequence of nucleotide. இங்கே பார்த்தீங்க இல்லையா, sequence of nucleotide, இதுதான் gene. So in the gene, it's a sequence of nucleotide which codes for a particular protein. So இந்த geneல ஏதாவது ஒரு பேஸ்லையோ அல்லது few basesஓ சேஞ்ச் ஆகலாம். So இந்த சேஞ்சை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், point mutation or gene mutation. So alteration of a single base pair or small number of adjacent base pairs of a DNA, இதுதான் gene mutation. ஸோ இப்போ மியூட்டேஷனோட டைப்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் ஆரிஜின். ஸோ பேஸ்ட் ஆன் ஆரிஜின் மியூட்டேஷனை 2ஆக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன், இன்டியூஸ்ட் மியூட்டேஷன். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? மியூட்டாஜன் இல்லாமல் மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன். Mutation that occurs with the help of mutagen is called induced mutation. So mutagen na enna? The chemical substances are the agents that cause mutation is called mutagen. So physical mutagen irukku, chemical mutagens irukkudu. So next we'll classify mutation based on cell type. So based on cell type, we can classify mutation into 2 types, somatic mutation and germ-line mutation. Somatic cells, body cells mutation நடந்துச்சுன்னா somatic mutation, this is not inherited. germ cells, அதாவது the gametes தான் germ cells சொல்லுவோம். ஸோ அந்த germ cell mutation நடந்துச்சுன்னா it is called germ-line mutation, it is inherited. The next பார்த்தீங்கன்னா mutation can also be classified based on the effect on function. So effect on function mutation 4 types ஆக classify பண்ணுறோம். knockout or null, hypomorphic, hypermorphic, ectopic. So 4 டைப்பாக நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டேஷன்னால நார்மல் ஜீனோட ஃபங்க்ஷன் டோட்டலாக எலிமினேட் ஆகலாம். ஸோ தட் டைப் இஸ் கால்ட் நாக் அவுட் ஆர் நல். ஸோ நாக் அவுட் ஆர் நல் மியூட்டேஷனில் டோட்டல் லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், அந்த ஜீனோட ஃபங்க்ஷன் சுத்தமாக ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்போமார்பிக். ஸோ ஹைப்போமார்பிக்கில் ஜீனோட ஃபங்க்ஷன் ரெடியூஸ் ஆகுது, அதனால ஹைப்போமார்பிக்கை லீக்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் அந்த லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சிவியராக கிடையாது, அதனால அதோட ஃபங்க்ஷன், ஜீனோட ஃபங்க்ஷன் ரெடியூஸ்டு லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் மார்பிக். ஸோ ஹைப்பர் மார்பிக்கில் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜீனோட எக்ஸ்பிரஷன் நார்மல் எக்ஸ்பிரஷனை காட்டிலும் அதிகமாக இருக்குது, ஸோ அதை ஹைப்பர் மார்பிக் ஆர் கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ த லாஸ்ட் டைப் எக்டாபிக் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்டாபிக் எக்ஸ்பிரஷன் அவுட் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் எக்டாபிக்னா. ஸோ என்ன நடக்குதுன்னா அந்த ஜீனோட எக்ஸ்பிரஷன் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்காது, நடக்க வேண்டிய செல்லில் நடக்காது. ஸோ இட் இஸ் expressed at incorrect time or inappropriate cells. So based on effect of function 4 types are classify பண்றோம்.
Next, molecular level mutation classify பண்ணலாம். 4 types classify பண்ணலாம். Mutations at molecular level பார்க்கலாம். Mutations at molecular level 4 types classify பண்றோம். Transition mutation, transversion mutation, insertion mutation, deletion mutation. இதில் இந்த first 2 category பாருங்க, transition, transversion. இந்த ரெண்டும் எதனால நடக்குதுன்னா base substitutionனால நடக்குது. So first one transition. So transitionல a purine can be replaced by another purine or a pyrimidine can be replaced by another pyrimidine. So second category பாருங்க, transversion. Transversionல a purine is replaced by another pyrimidine or a pyrimidine is replaced by another purine. So இந்த மாதிரி இந்த transition and transverse mutation பார்க்கும்போது base substitutionனால நடக்குது. The next two type insertion and deletion இத பார்க்கும்போது இத வந்து indel mutation அப்படினு கூட சொல்லலாம். இந்த transition transversion வந்து base substitution mutation னு சொல்லலாம். இந்த insertion deletion வந்து indel mutation அப்படினு சொல்லலாம். So insertionல வந்து one or more bases are added. Deletionல வந்து one or more bases are missing. So next வந்து mutation can also be classified based on the effect on translation. So based on effect of translation, mutation is categorized into 4 types: silent, missense, nonsense, frame shift. So in the silent, missense, nonsense இது எதனால நடக்குதுன்னா base substitutionனால. எதெல்லாம் base substitution? Transition and transversion. So transitionோ அல்லது transversion mutation நடந்துச்சுன்னா அது டிரான்ஸ்லேஷனை பாதிக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்லேஷன் வந்து சைலண்டாக இருக்கலாம், மிஸ்சென்ஸாக இருக்கலாம், நான்சென்ஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட். இந்த ஃப்ரேம் ஷிஃப்ட் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன். ஸோ இந்த டிரான்சிஷன் மியூட்டேஷன், டிரான்ஸ்வர்ஸ் மியூட்டேஷன் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹியர் யூ கேன் see the DNA strand. The DNA strandல one of the DNA strand acts as a template. Based on this DNA strand, mRNA is produced. This process is called transcription. So இந்த mRNAல the message is in the form of codes. ஸோ நிறைய கோடான்ஸ் இருக்குது mRNAல. ஸோ இங்கே hidden message is translated and that process is called translation. So based on the codon, the amino acids join and it forms the protein. So இதுதான் normal protein synthesis process. So இங்கே மியூட்டேஷன் இல்லாமல் இந்த protein synthesis எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம் transition. So what is transition? Transitionல a purine can be replaced by another purine or a pyrimidine can be replaced by another pyrimidine. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஹைலைட் ஆன இருக்க இதை பாருங்க. இங்கே அந்த சீக்வென்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸை பாருங்க. ஸோ இங்கே டி இருக்கு இல்லையா, இந்த டி வந்து என்ன ஆகுது, மியூட்டேட் ஆகுது. ஸோ இந்த டி மியூட்டேட் ஆகி எதா மாறுது, சியாக மாறிடுது. ஸோ டியும் சியும் என்னது, பிரமிடின். ஸோ ஒரு பிரமிடின் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு பிரமிடின் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே ஏடி இருக்க வேண்டிய இடத்துல பிகாஸ் ஆஃப் மியூட்டேஷன், டிரான்சிஷன் மியூட்டேஷன், இந்த பேஸ் சேஞ்ச் ஆயிடுது. இட் இஸ் சேஞ்ச் டு ஜிசி. ஓகேவா? ஸோ இங்கே ஜிசியா சேஞ்ச் ஆயிடுது. நெக்ஸ்ட் டைப் டிரான்ஸ்வர்ஷன் பாருங்க. இதே மாதிரி இங்கே ஏடி இருக்க வேண்டிய இடத்துல என்ன வருது, டிஏ. டி வந்து என்னது, இட் இஸ் பிரமிடின். ஏ வந்து என்னது, பியூரின். ஓகேவா? ஸோ ஒரு பிரமிடின் இருக்க வேண்டிய இடத்துல என்ன சப்ஸ்டியூட் ஆகுது, ஒரு பியூரின் சப்ஸ்டியூட் ஆகுது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிரான்ஸ்வர்ஷன் மியூட்டேஷன். ஸோ இங்கே நம்ம மிஸ்சென்ஸ், நான்சென்ஸ், சைலண்ட் மியூட்டேஷன் அதை பார்க்கலாம். ஸோ இது எதனால் நடக்குது, மிஸ்சென்ஸ், நான்சென்ஸ், சைலண்ட் மியூட்டேஷன் எதனால் நடக்குதுன்னா பேஸ் சப்ஸ்டியூஷன்னால நடக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த ரெட் கலரில் ஹைலைட் ஆகிருக்க இடத்துலலாம் அந்த பேஸ் வந்து சப்ஸ்டியூட் ஆகுது. இது வந்து வைல்டு டைப். வைல்டு டைப்பில் என்ன சீக்வன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஹைலைட் ஆகிருக்கிற ரீஜன் வந்து இந்த டிஎன்ஏல வந்து மியூட்டேட் ஆகிருக்குது. ஸோ அது மியூட்டேட் ஆகும்போ, அந்த பேஸ் மியூட்டேட் ஆகும்போ a new codon will be produced. This codon will not be produced. A new codon is produced. And the new codon will code for a amino acid, different amino acid.
So missense codon la, because of base substitution, a new codon is produced. In the new codon, it codes for a different amino acid. So inge parunga serine produce ஆகுது, no mutation இல்லாட்டி wild type ல. So இந்த particular base இங்க substitute ஆகிறதுனால the new codon is produced and the new codon codes for a different amino acid which is leucine. Okay, so அதனால இந்த அது கோட் பண்ண வேண்டிய அமினோ ஆசிடை கோட் பண்ணாமல் அந்த சேஞ்ச்னால டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிடை அது ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இட் இஸ் கால் மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான்சென்ஸ் மியூட்டேஷன். ஸோ இங்கேயும் பேஸ் சப்ஸ்டியூஷன் நடக்குது. பிகாஸ் ஆஃப் பேஸ் சப்ஸ்டியூஷன் நியூ கோடான் இஸ் ஃபார்ம்ட். இந்த கோடான் வந்து ஸ்டாப் கோடானாக இருக்குது. உங்களுக்கே தெரியும் 3 ஸ்டாப் கோடான் இருக்குது. UAA, UAG, UGA மூணுமே ஸ்டாப் கோடான். இந்த ஸ்டாப் கோடான் என்ன பண்ணும், அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணும். ஸோ அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் ப்ராசஸ் இஸ் டெர்மினேட்டட். அப்போ அந்த பாலிபெப்டைட் செயின் என்ன ஆகும், ஷார்ட் ஆகிடுது. ஓகே, ஸோ அதனால தான் இது வந்து நான்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சைலண்ட் மியூட்டேஷன். ஸோ இந்த சைலண்ட் மியூட்டேஷன்லையும் இங்கே வந்து பேஸ் சப்ஸ்டியூஷன் இருக்குது. பட் த நியூ கோடான் ப்ரொடியூஸ் த சேம் அமினோ ஆசிட். அமினோ ஆசிட்ல சேஞ்ச் இல்லை. இங்கேயும் பாருங்க சீரைன் தான், இங்கேயும் சீரைன். பட் அந்த DNA சீக்வன்ஸில் பாருங்க there is change, there is base substitution. ஆனாலும் அந்த அமினோ ஆசிட்ல சேஞ்ச் இல்லை. That's why it is called silent mutation. So missense mutation, nonsense mutation, silent mutation is because of base substitution. So base substitution nala a new codon is produced. The new codon may be producing a different amino acid, or it may be a stop codon, or it may produce the same amino acid. Same amino acid produce panna silent mutation. அது வந்து ஒரு stop codon ஆயிடுச்சுனா it is called nonsense mutation. அது ஒரு different amino acid produce பண்ணிச்சுனா it is called missense mutation. Next, frame shift mutation. So frame shift mutation la ரெண்டு types இருக்கு. Insertion mutation and deletion mutation. So இங்க இந்த sequence பாருங்க. இந்த no mutationல DNA ஓட sequence பாருங்க. இந்த sequenceல insertionல இங்க இந்த highlight ஆயிருக்கு இல்லையா, இது இங்க கிடையாது. இந்த wild typeல no mutationல கிடையாது. So new base pair is added. So new base pair add ஆகும்போ the reading frame is altered, the reading frame is shifted. அதனால இங்க பாருங்க இந்த அமினோ ஆசிட்ஸ் என்ன சீக்வன்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் இந்த நோ மியூட்டன்ட் டைப் ஆர் வைல்டு டைப். இந்த சீக்வன்ஸ்ல தான் இந்த அமினோ ஆசிட் வந்து இந்த mRNA ரீட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகணும். பிகாஸ் ஆஃப் இன்சர்ஷன் இங்க அந்த சேஞ்சஸை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தான் டெலிஷன்லையும். ஸோ டெலிஷனில் இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற இந்த TA இங்கே மிஸ் ஆகுது பாருங்க. இந்த TA இங்கே மிஸ் ஆகுது. ஸோ இங்கேயும் என்ன ஆகுது, த ரீடிங் ஃப்ரேம் இஸ் ஷிஃப்டட். ஸோ இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்ட். ஸோ இன்சர்ஷன் மியூட்டேஷன், டெலிஷன் மியூட்டேஷன்னால ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகுது, ரீடிங் ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகுது. அதனால தான் இதை ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் ப்ரொடியூசஸ் அ ப்ரோட்டீன் விச் இஸ் நான் ஃபங்க்ஷனல். சரி, நெக்ஸ்ட் வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன். குரோமோசோமல் மியூட்டேஷன் சொல்லலாம், குரோமோசோமல் அப்ரேஷன் கூட சொல்லலாம். ஸோ குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் நம்பரில் ஒரு சேஞ்ச் இல்லது ஒரு ஆல்ட்ரேஷன் நடந்ததுன்னா அந்த ஜீனோம் இஸ் மாடிஃபைட் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல். ஸோ தீஸ் லார்ஜ் ஸ்கேல் வேரியேஷன்ஸ் ஆர் கால்ட் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ். Chromosomal mutations or chromosomal abrasions two type of classify பண்ணலாம். Numerical chromosomal aberration which is also called ploidy. So இங்க என்ன நடக்குது, change in chromosomal number இருக்குது. So structural chromosomal aberration, the structural chromosomal aberrationல change in chromosome structure. So இங்க வந்து ploidy. So now first we will discuss about ploidy or numerical chromosomal mutation or numerical chromosomal aberration. So இது change in chromosome number
அதுதான் numerical chromosomal aberration which is also called ploidy. So இங்க வந்து ஒரு one viewல இந்த ploidy எப்படி classify பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த flow chartல நீங்க பார்க்கலாம். Ploidy is divided into two types, aneuploidy, euploidy. Aneuploidy two types divide பண்ணலாம், hyperploidy, hypoploidy. ஹைப்பர்ப்ளாய்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, ட்ரைசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமி. அதே மாதிரி ஹைப்போப்ளாய்டிலையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, மோனோசோமி, நல்லிசோமி. அதே மாதிரி யூப்ளாய்டியை டிஃப்ரெண்ட் டைப்ஸாக டிவைட் பண்ணலாம், ஹேப்ளாய்டி, டிப்ளாய்டி, பாலிப்ளாய்டி. பாலிப்ளாய்டியில் டூ டைப்ஸ் இருக்குது, ஆட்டோ பாலிப்ளாய்டி, ஆலோ பாலிப்ளாய்டி. Auto polyploidy can further be classified into two types, auto triploid and auto tetraploid. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ அனியூப்ளாய்டினா என்ன? ஒரு டிப்ளாய்டு நம்பர் ஆல்டர் ஆகுது எப்படின்னா பை அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ். ஸோ சப்போஸ் ஒரு டிப்ளாய்டு நம்பரில் 20 குரோமோசோம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரோமோசோம் டெலிட் ஆனால் எத்தனை ஆகும்? 19. ஒரு குரோமோசோம் ஆட் ஆனால் எத்தனை ஆகும்? 21. ஸோ இதுதான் அனியூப்ளாய்டி. ஸோ டிப்ளாய்டு நம்பர் இஸ் ஆல்டர்ட் பை அடிஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ். ஸோ இதோட டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்ப்ளாய்டி, ஹைப்போப்ளாய்டி. ஹைப்பர்னா என்ன? நிறையா. ஹைப்போனா என்ன? குறைவு. ஸோ அடிஷன் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம் டு த டிப்ளாய்ட் set is called hyperploidy. அதே மாதிரி loss of one or more chromosomes from the diploid set தான் என்ன சொல்வோம்? hypoploidy. ஸோ ஹைப்பர்ப்ளாய்டினா ஒன் ஆர் டூ குரோமோசோம்ஸ் அதிகமாக இருக்குது. அதோட டைப்ஸ் ட்ரைசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமி. ஸோ ட்ரைசோமியில் அடிஷன் ஆஃப் அ சிங்கிள் குரோமோசோம் டு த டிப்ளாய்ட் செட். ஸோ இங்கே பார்த்தீங்க இல்லையா, இதுதான் டைசோமி இல்லது டிப்ளாய்டு செட்டு. இந்த டிப்ளாய்ட் செட்டில் பாருங்கள் 3 pairs ஆஃப் குரோமோசோம் இருக்குது. ஸோ இங்கே ட்ரைசோமியில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் குரோமோசோம் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம ட்ரைசோமின்னு சொல்கிறோம். அடிஷன் ஆஃப் சிங்கிள் குரோமோசோம் to the diploid set. Diploid setல ஒரு குரோமோசோம் கூடுதலா இருக்குது. ஸோ ட்ரைசோமி வந்து 2n+1. இந்த ட்ரைசோமியில் வந்து சிம்பிள் ட்ரைசோமி, டபுள் ட்ரைசோமி, அந்த மாதிரி 2 கேட்டகரி இருக்குது. அந்த 2n+1 இஸ் சிம்பிள் ட்ரைசோமி. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கே அடிஷ்னலாக 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல் குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து டபுள் ட்ரைசோமி. இதோட ஃபார்முலா 2n+1+1. அடுத்தது டெட்ராசோமி. ஸோ டெட்ராசோமியில் அடிஷன் ஆஃப் அ பேர் ஆஃப் chromosome or addition of 2 individual pairs of chromosome to the diploid set. So இதுதான் diploid set. இங்க tetrasomy conditionல பாருங்க ஒரு homologous pair இங்க additionalா இருக்கு. So this is called tetrasomy, 2n+2. இன்னொன்று additionalா இருந்துச்சுன்னா அது double tetrasomy. So 2n+2+2 அது double tetrasomy. The last one pentasomy. So pentasomy condition இங்க பாருங்க. So இந்த diploid setல 3 chromosomes of the same kind இருக்குது. So இதை தான் என்ன சொல்றோம்? pentasomy, 2n+3. Hypoploidy. So hypoploidy என்ன? Loss of one or more chromosomes from a diploid set. அதில் 2 types, monosomy, nullisomy. monosomy-ல loss of single chromosome from the diploid set. So இந்த condition, இந்த diploid set condition இது பாருங்க, இந்த first 2 diagram பாருங்க. So diploid-ல எப்படி chromosomes இருக்கு, monosomy-ல எப்படி chromosomes இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு chromosome, ஒரு pairல ஒரு chromosome is missing. So இதுதான் monosomy, 2n-1. double monosomy-ல 2 individual chromosomes miss ஆகுது. அதே வந்து triple monosomy-னா என்ன இருக்கும்? 3 individual chromosome miss ஆகும். So 2n-1 is simple monosomy, 2n-1 is double monosomy, 2n-1 is triple monosomy. Next வந்து nullisomy. So nullisomy-ல loss of a pair of homologous chromosome from the diploid set. So இந்த diagram பாருங்க, இது வந்து normal diploid condition. இந்த nullisomy-ல பாருங்க, one pair of chromosome is missing. Okay, so அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? nullisomy. So simple nullisomy-ல one pair is missing. அதுக்கப்புறம் அந்த double nullisomy-ல பார்த்தீங்கன்னா 2 homologous pairs of chromosome will be missing. So simple nullisomy வந்து 2n-1, double nullisomy வந்து இது 2n-2, இது 2n-2-2. Okay, next topic வந்து euploidy.
ஸோ யூப்ளாய்டினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூப்ளாய்டினா ட்ரூ, யூனா ட்ரூ அப்படின்னு அர்த்தம், ப்ளாய்டினா நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிசம்ஸில் ஒன் ஆர் மோர் பேசிக் செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்கிறது தான் யூப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ யூப்ளாய்டியோட டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது மோனோப்ளாய்டி, டிப்ளாய்டி, பாலிப்ளாய்டி இதெல்லாம் யூப்ளாய்டியோட டைப்ஸ். ஸோ டிப்ளாய்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் 2n. ஸோ டிப்ளாய்டுனா என்ன அர்த்தம்? 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குன்னு அர்த்தம். இந்த டயக்ராமில் நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரு குரோமோசோமும் காப்பீஸ் ஆஃப் 2ல இருக்குது. ஸோ 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? டிப்ளாய்டு. ஹப்ளாய்டு, ஹப்ளாய்டோட சிம்பிள் என்ன? n. ஹப்ளாய்டுனா என்ன மீனிங்? half the number of somatic chromosomes. ஸோ டிப்ளாய்டில் இருக்கிறத காட்டிலும் half the number, இங்கே பாருங்கள் 2 காப்பீஸ் இல்லாட்டி 2 செட்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே 1 செட் இல்லாட்டி 1 காப்பி இருக்கு பாரு, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹப்ளாய்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து மோனோப்ளாய்டு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். மோனோப்ளாய்ட்னா 1 செட் ஆஃப் குரோமோசோம். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம பார்க்கும்போது இந்த டிப்ளாய்டோட half the number, அதாவது இந்த டிப்ளாய்டோட ஹப்ளாய்ட் கண்டிஷனில் எத்தனை செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது? 1 செட் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. ஸோ இந்த 1 செட் ஆஃப் குரோமோசோம் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மோனோப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் இந்த மோனோப்ளாய்டு வந்து வென் இட் இஸ் அப்ளிகபிள்னா பாலிப்ளாய்டி கண்டிஷனில் தான் இந்த மோனோப்ளாய்டி கம்ஸ் டு சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், இது டிப்ளாய்டு. இந்த டிப்ளாய்டில் நம்ம பார்க்கும்போது மோனோப்ளாய்டோட நம்பரும் ஹப்ளாய்டோட நம்பரும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ டிப்ளாய்டில் இங்கே எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? 6 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் ஹப்ளாய்ட்? ஹப்ளாய்ட்னா half the number of the somatic chromosomes. இதோட half the number என்னது? 3. ஸோ ஹப்ளாய்டில் எத்தனை இருக்குது? 3. மோனோப்ளாய்ட்னா என்ன அர்த்தம்? 1 செட் ஆஃப் குரோமோசோம். ஸோ இந்த டிப்ளாய்டில் 1 செட் ஆஃப் குரோமோசோம்ஸ்னால் எத்தனை? 3 குரோமோசோம்ஸ். ஸோ இந்த கண்டிஷனில் பார்க்கும்போது டிப்ளாய்ட்லேருந்து இந்த ஹப்ளாய்ட் நம்பரும் மோனோப்ளாய்ட் நம்பரும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ட்ரூ டிப்ளாய்ட்ஸில் மோனோப்ளாய்ட் நம்பர் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு தி ஹப்ளாய்ட் நம்பர். ஆனால் பாலிப்ளாய்டி கண்டிஷனில் இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ ஹப்ளாய்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோனோப்ளாய்டி. அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த டெட்ராப்ளாய்டை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெட்ராப்ளாய்டு பாருங்கள், டெட்ராப்ளாய்டுனா என்ன? 4 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். ஃபர்ஸ்ட் குரோமோசோம் பாருங்கள் 4 இருக்குது. ரெண்டாவது குரோமோசோம் பாருங்கள், இதுலேயும் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அந்த மூணாவது குரோமோசோம்லேயும் 4 இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் எத்தனை குரோமோசோம்ஸ் இருக்குது? இதில் டோட்டலாக 12 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த டெட்ராப்ளாய்டோட டிப்ளாய்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2n நம்பர் பார்த்தீங்கன்னா எத்தனை? 12. ஓகேவா? இதோட ஹப்ளாய்டு நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹாஃப் எவ்வளோ? 6. ஓகேவா? ஸோ 6 இஸ் ஹப்ளாய்டு நம்பர். இதில் மோனோப்ளாய்டு நம்பர் எத்தனை? மோனோப்ளாய்டுனா என்ன? 1 செட் ஆஃப் குரோமோசோம். இதில் 1, இதில் 1, இதில் 1. ஸோ மோனோப்ளாய்டோட நம்பர் என்ன இருக்கும்? 3. அப்போது மோனோப்ளாய்டோட நம்பரும் ஹப்ளாய்டோட நம்பரும் இதில் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஆனால் ட்ரூ டிப்ளாய்ட்ஸில் மட்டும்தான் மோனோப்ளாய்டோட நம்பரும் ஹப்ளாய்டோட நம்பரும் ஈக்குவலாக இருக்கும். பாலிப்ளாய்ட்ஸில் அது ஈக்குவலாக இருக்காது. ஸோ மோனோப்ளாய்ட்ஸ் கேன் பி ஹப்ளாய்ட்ஸ். ஓகேவா? பட் ஆல் ஹப்ளாய்ட்ஸ் ஆர் நாட் மோனோப்ளாய்ட்ஸ். இங்கே இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். ஹப்ளாய்ட் வீட், அதில் டிப்ளாய்ட் நம்பர் 42, அதில் வந்து ஹப்ளாய்ட் நம்பர் 21. இதுக்கு ஹாஃப் வந்து 21. ஆனால் இதில் எத்தனை செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது? இதோட மோனோப்ளாய்ட் நம்பர் எத்தனைன்னு பார்க்கும்போது 7. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஹப்ளாய்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மோனோப்ளாய்டி. மோனோப்ளாய்டி கண்டிஷன் occurs in polyploidy condition. பாலிப்ளாய்டி, பாலிப்ளாய்டினா என்ன? மோர் தேன் 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம். ஸோ இங்கே பாருங்கள் 3 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, அப்போ ட்ரிப்ளாய்டி. இங்கே 4 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது, அப்போ டெட்ராப்ளாய்டி. அதே மாதிரி 5 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருந்தால் பென்டாப்ளாய்டி, 6 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருந்தால் ஹெக்ஸாப்ளாய்டி. ஸோ இந்த பாலிப்ளாய்டியை 2 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். ஆட்டோ பாலிப்ளாய்டி, அல்லோ பாலிப்ளாய்டி. Auto polyploidy na enna? More than 2 haploid sets of chromosome, but these are derived from the same species. So auto polyploidy 2 types are divide பண்ணலாம். Auto triploids and auto tetraploids. So இங்க பாருங்க, இது triploid condition, இது tetraploid condition.
So autotriploids என்ன 3 sets of its own genome. இங்க பாருங்க ஒவ்வொன்றுல ஒரு குரோமோசோமும் மூணு இருக்கு இல்லையா. So 3 sets of its own genome இருந்துச்சுன்னா autotriploids. இந்த autotriploids எப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலா பை கிராசிங் autotetraploid and diploid. இது பாருங்க டெட்ராப்ளாய்டு, இது டிப்ளாய்டு. இந்த ரெண்டையும் நம்ம கிராஸ் பண்ணா நம்மளுக்கு autotriploids கிடைக்கும். ஸோ இந்த autotriploids பார்த்தீங்கன்னா ஜென்ரலா they are sterile. ஏன் ஸ்டீரைல்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேமிட் வந்து டிஃபெக்டிவ் கேமிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஸோ அதனால autotriploids ஆர் ஸ்டீரைல் இன் நேச்சர். அடுத்தது autotetraploids. ஸோ autotetraploidsனா என்ன? 4 copies of its own genome. இங்கே பார்த்தீங்களா ஒரு குரோமோசோமும் எத்தனை காப்பீஸ் இருக்கு? 4 இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் autotetraploid. இந்த autotetraploid எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம் டபுளிங் ஆஃப் த டிப்ளாய்டு. இந்த டிப்ளாய்டு இருக்கு இல்லையா, இது அப்படியே டபுள் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டெட்ராப்ளாய்டு. இப்போ 2 இருக்கிறது 4 இருக்குது, ஒன்று 2 இருக்கு இல்லையா, எல்லாமே 4 மாறிடுது. ஸோ பை டபுளிங் தி டிப்ளாய்டு we can get tetraploids. Next is Allo Polyploidy. So இங்கேயும் எத்தனை இருக்குது? 2 or more basic sets of chromosomes இருக்கு. But these chromosomes are derived from 2 different species. So இந்த Allo Polyploidy வந்து it can be developed by interspecific crosses. ஆனால் அந்த species should be closely related, இல்லாட்டி not possible. So closely related species நம்ம cross பண்ணாலும் it produces a F1 which is sterile. So அதில் fertility இல்லை. ஸோ நம்ம ஃபர்டிலிட்டி என்ன பண்ணணும்? ரெஸ்டோர் பண்ணணும். ஹவு கேன் யூ ரெஸ்டோர் த ஃபர்டிலிட்டி? பை குரோமோசோம் டப்ளிங். ஸோ குரோமோசோம் டப்ளிங் எப்படி பண்ண முடியும்? பை யூசிங் கால்சிசின். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 2 எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அல்லோ பாலிப்ளாய்டுக்கு ரெஃபானோ பிராசிகா. இந்த ரெஃபானோ பிராசிகாவை வந்து உருவாக்குனவர் வந்து ஜிடி கார்பச்சென்கோ. இவர் வந்து ரஷ்யன் ஜெனட்டிஸ்ட். ஸோ இவர் என்ன பண்ணார்? ரெஃபானஸ் சட்டைவஸையும் கேபேஜ், ரேடிஷ் தான் ரெஃபானஸ் சட்டைவஸ், கேபேஜ் வந்து பிராசிகா ஒலிரேசியா. ஸோ இந்த ரெண்டையும் கிராஸ் பண்ணி ஒரு ஹைப்ரிட் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த ஹைப்ரிட் வந்து ஸ்டெரைல். ஸோ அதில் என்ன பண்ணணும்? நம்ம அல்லோ பாலிப்ளாய்டி ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? F1 வந்து குரோமோசோம் டப்ளிங் பண்ணணும். ஸோ குரோமோசோம் டப்ளிங் பண்ணும்போது ஒரு ஃபர்டைல் ஆம்ஃபி டிப்ளாய்ட் கிடைக்குது. இந்த ஆம்ஃபி டிப்ளாய்ட் தான் ரெஃபானோ பிராசிகா. பட் ஜிடி கார்பச்சென்கோ வாஸ் அப்செட் வித் திஸ் ரெஃபானோ பிராசிகா. ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது கேபேஜும் ரேடிஷும் ஒரே பிளான்ட்டில் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாது. ஆனால் அது நடந்தது வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரிட்டிகேல். ஸோ ட்ரிட்டிகேல் எப்படி கிடைக்குது? பை கிராசிங் வீட் அண்ட் ரை. ஸோ ட்ரிட்டிகேல் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் மேன்மேட் சீரியல். ஓகே, ஸோ வீட்டையும் ரையும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரிட்டிகேல் கிடைக்குது. இந்த ட்ரிட்டிகேலில் ப்ளாய்டி லெவலை பேஸ் பண்ணி நம்ம 3 கேட்டகரியாக டிவைட் பண்ணலாம். ஒன்று டெட்ராப்ளாய்டி, the next is hexaploidy, and the third one octoploidy. So tetraploidy triticale, hexaploidy triticale, octoploidy triticale. Tetraploid triticale எப்படி கிடைக்குதுன்னா by crossing diploid wheat with rye. Hexaploidy triticale by crossing tetraploid wheat and rye. ஸோ அந்த ஒரு cross தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து tetraploidy wheat which is called triticum, durum, cecale cereal rye. ஸோ இதோட 2n பார்த்தீங்கன்னா 28, இதோட டிப்ளாய்ட் நம்பர் 14. ஆனால் இதில் எத்தனை செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது? 4 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம் இருக்குது. அதனால டெட்ராப்ளாய்டி. ஸோ டெட்ராப்ளாய்டி வீட் இஸ் கிராஸ் வித் ஒரு டிப்ளாய்ட் ரை. இந்த ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு F1 கிடைக்குது. திஸ் F1 இஸ் ஸ்டிரைல். ஸோ குரோமோசோம் டப்ளிங்னால we get a fertile F1. So this is called triticale which contains 6 sets of chromosomes. ஸோ இந்த குரோமோசோம் டப்ளிங் எப்படி பண்ணுறோம்? கால்சிசின்னால பண்ணுறோம். இந்த கால்சிசின் இஸ் an alkaloid which is extracted from this particular plant which is called Colchicum autumnale. ஸோ குரோமோசோம் டப்ளிங் பண்ணால் என்ன பண்ணும்? ஷூட் டிப்பில் இந்த கால்சிசினை நம்ம அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான்ஸில் வந்து குரோமோசோம் டப்ளிங் நடக்கும்.
Okay, the next topic is structural chromosomal aberration. So what is structural chromosomal aberration? Addition or deletion of a part of chromosome leading to rearrangement of gene. இதுதான் structural chromosomal aberration or structural chromosomal mutation. இதில் வந்து 4 types இருக்கு. Deletion or deficiency, duplication or repeat, inversion, translocation. So இந்த deletion, duplicationல number of genes வந்து reduce ஆகும். Okay, the number of genes will be reduced. So what is deletion? Loss of a portion of the chromosome. So what is duplication? Genes வந்து more than once repeat ஆயிருந்துச்சுனா chromosomeல it is called duplication. இப்போ inversion translocationல இந்த ஜீனோட நம்பர் ரெடியூஸ் ஆகாது, but the order of arrangement of genes in the chromosome is altered. So இங்கே பார்த்தீங்கன்னா inversion. So inversionல என்ன ஆகுது? Particular segment get reversed by 180 degree. So அந்த ஜீனோட ஆர்டர் மட்டும் என்ன ஆகும்னா தலைக்கீழ மாறி போயிருக்கும். Translocation வந்து நான் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ்க்கு இடையில அந்த குரோமோசோமல் செக்மெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிரான்ஸ்லொகேஷன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது தான் டெலிஷன். ஸோ டெலிஷனில் வந்து டெர்மினல் டெலிஷன் இருக்கலாம், இன்டர்கேலரி டெலிஷன் இருக்கலாம். இது நார்மல் குரோமோசோம். டெலிஷன்னால நீங்கள் இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கை ரெடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டியூப்ளிகேஷனில் பார்க்கும்போது அந்த ஜீன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பிசி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, டிஃப்ரெண்ட் வேஸில் அது ரிப்பீட் ஆகிருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஜீன் லோக்கை இன்க்ரீசஸ். ஸோ இது இன்வர்ஷன். So one portion of the DNA segment turns 180 degree. So அந்த இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த ஜீன் அப்படியே இன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இட் கேன் இன்க்ளூட் சென்ட்ரோமியர் ஆர் வித்தவுட் சென்ட்ரோமியர் போர்ஷன் கூட இது நடக்கலாம். தென் டிரான்ஸ்லொகேஷன். ஸோ டிரான்ஸ்லொகேஷன் இது ஒரு ஹோமோலாகஸ் பேர், இது ஒரு ஹோமோலாகஸ் பேர். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் டேக் பிளேஸ் பிட்வீன் த நான் ஹோமோலாகஸ் பேர். ஸோ இட் கேன் இன்வால்வ் ஆல் த 4 chromosomes or 2 chromosomes. Based on that, heterozygous translocation, homozygous translocation. Okay, so children, we have discussed mutation. So mutationல different types of mutation பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். gene mutation, chromosomal mutations எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். We'll meet in next class.